2ஆம் தேதி தர்மலிங்கத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. சங்கரா? தெரியலையே சார். சரி, தர்மலிங்கத்தை வர சொல்லுங்க. ஆனா எனக்கு அந்த பேர்ல யாருமே தெரியாதே சார். சொந்தக்காரங்களோ இல்ல தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே எனக்கு கிடையாது சார். இன்னும் சொல்ல போனா என் பிசினஸ்ல என்னோட வேலை பார்த்தவங்க, என்னோட கான்டாக்ட்ஸ்ல இருந்தவங்க, நான் பழகின ஆளுங்க யார் பேருமே சங்கர்னு இல்ல சார். பட் உங்க பேரை மென்ஷன் பண்ணி உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கானே. இதுல என்ன டவுட் உனக்கு? மிரட்டலே தான், வேற வழியே இல்ல. நீ ஒழுங்கா பணத்தை கொடுத்தா நான் எதுக்கு ஒன்னு மிரட்ட போறேன்? நீ எவ்வளவு மிரட்டினாலும் உனக்கு பணம் கிடையாதா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. சார், என்ன பண்றீங்க சார்? ராஸ்கல், நீ தானடா? ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கிற என் தங்கச்சியை பறி கொடுத்தனா அதுக்கப்புறம் நான் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சார். வீடு உங்க அம்மா பேர்ல இருக்கு? ஆமா சார், எங்க அம்மா பேர்ல தான் இந்த வீட்டையே வாங்கினேன். அப்படின்னா உங்க அம்மா கையெழுத்து போட வேண்டியிருக்குமே சுரேஷ்? எங்க அம்மா பேர்ல தான் இந்த வீட்டையே வாங்கினேன். அப்படின்னா உங்க அம்மா கையெழுத்து போட வேண்டியிருக்குமே சுரேஷ்? என்னதான் நீங்க வாங்கின வீடா இருந்தாலும் சட்டப்படி அது உங்க அம்மாவுக்கு சொந்தங்கிறதுனால அவங்க கையெழுத்து போட்டாதான் நான் பணம் கொடுக்க முடியும். பத்திரத்தை நான் தான் எடுத்துட்டு போனேன். நீயா? நீ எதுக்கு அதை எடுத்த? ஏங்க கேக்குறாங்கல்ல, நீங்க எதுக்கு இங்க பத்திரத்தை எடுத்துட்டு போனீங்க? அர்ஜென்ட்டா ஒரு லோன் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு ரேணுகா. 1 மந்த்ல ரிட்டர்ன் பண்ணிடலாம் தான் பத்திரத்தை எடுத்துட்டு போனேன். ஒருவேளை இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற தர்மலிங்கத்தை வச்சுதான் அவனை பிடிக்க முடியுமோ என்னவோ. சார் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். அந்த மனுஷன் பாவம், பயத்திலேயே பாதி உசுறு போயிடும் போல இருக்கு. நீங்க வேற சார், அவர் வீட்டில் நடந்த கலட்டாவெல்லாம் நல்ல வேலை நம்ம சொல்லாம இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மனுஷன் அப்படியே உடஞ்சி போயிடுவார். தெரியும் சார். எந்த உசுறு எப்ப போகும்னு தெரியலையே. என்னாச்சுப்பா டிரைவர்? சார் ஒரு 2 மினிட்ஸ் சார். டிரைவர் டிரைவர் எங்க போனீங்க? டிரைவர் இருக்கீங்களா? யாரா அது? அவனை நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், ஆளைய பார்க்க முடியல சார். அவன் தலையில இருந்து கால் வரைக்கும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தான் சார். அவனோட கண்ணை மட்டும் தான் சார் பார்க்க முடிஞ்சது. அதையும் இருட்டுல சரியா பார்க்க முடியல சார். கோமதி, சூர்யா எப்படி இருக்கான்? நம்ம புள்ள பொழைச்சிட்டாங்க. ஆனா கண்ணை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளை எப்ப கண்ணை திறந்து பேசுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. சரி வா, சூர்யாவை பார்க்கலாம். இப்போ நம்ம பிள்ளைய குத்திட்டான். இன்னும் யார் யாருக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியலீங்க.
என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்னங்க, நம்ம சம்பந்தி உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு, அவர் எங்கங்க? சாரி சுரேஷ், நான் அந்த லெட்டரை ரேணுகாவோட ஹேண்ட்பேக்ல வச்சிட்டேன். நீ இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்ததும் என்ன நடக்குதுன்னு பார்த்து அனுபவிச்சுட்டு அப்புறம் நிதானமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, ஓகேவா? ஏய் ஏய், நீ என்ன யா, இட்ஸ் மீ. நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம வீட்டுல யாருமே இல்லையம்மா. துரத்துற சாவை தடுத்து நிறுத்த தெரியாம நாம கவலைப்படுறதுக்கு வேற எதுவுமே இருக்காது. தர்மா, எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இப்ப எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. போற காரியம் சரியா முடிஞ்சதுன்னா திரும்பி வந்து உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். இங்க சுந்தரலிங்கன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்ப எங்க இருக்காரு? சுந்தரலிங்கம்மா? அது வந்து எனக்கு அவர் ரொம்ப காலமா பழக்கமா. இடையில பல காலமா அவரை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் அமையல. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ இல்ல வீரா, நீ வர வேணாம். சூர்யாவோட சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அவன் கொல்லதான் பாப்பான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்போ நீ வேற வந்து குறுக்க மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட வேணாம், ப்ளீஸ் வேணாம். என்ன காயத்ரி பேசுறீங்க நீங்க? பேசாம இருங்க. இப்படி ஒரு கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உயிரை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு நான் இங்க உட்கார்ந்திருப்பேன்னு நினைச்சீங்களா? வீரா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அதெல்லாம் முடியாது. முதல்ல நீங்க போன வைங்க, அடுத்த பஸ்ல நான் கிளம்பி வரேன். பரவாயில்லையே, நீயே எனக்கு கால் பண்ணிருக்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏய், எங்க இருக்கு நீ? நீ கேட்ட பணம் ரெடியா இருக்க. எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லு. தயவு செஞ்சு இதோட என்ன விட்டு தொலை. ஓ ஷூர், விட்டுலாமே. அப்பனா நீ ஒரு காரியம் பண்ணணும். நீங்க சொல்லலனாலும் நான் இங்க வந்துதான் இருப்பேன். ஆக்சுவலா 2 நாள் நானே இங்க வரதா தான் இருந்தேன். ஏ என்னாச்சு? என்னன்னு தெரியல காயத்ரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். உங்க மாமனாருக்கு எங்க ஊர்ல என்ன வேலை? ஆமா, உங்க மாமனார் ஜெயில இருக்காருன்னு தானே சொன்னீங்க. அவர் எப்ப ரிலீஸ் ஆனாரு? நேத்துதான் வீரா. நேத்து தான் ரிலீஸ் ஆனவரு. இங்க இருக்கிற இவ்ளோ ப்ராப்ளத்தை விட்டுட்டு அவ்வளவு தூரம் எதுக்கு கிளம்பி வரணும்? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு காயத்ரி.